Ready? Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எது அப்படின்னா நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சாரோட பையன் அவர் நடிச்ச ஒரு படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. படத்தோட பேர் வந்து படைத்தலைவன். இந்த படத்து மேல கொஞ்சம் பேருக்கு இல்லை, ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் விஜயகாந்த் சார் இல்லாததுக்கு அப்புறமா இப்போ அவங்க பசங்களோட ஒரு படம் வந்து வருது அப்படின்றப்போ ஏதோ ஒரு வகையில் இது வந்து ஒரு சின்னதாக எல்லாத்துக்கு கூட ஒரு சின்ன கனெக்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த ட்ரெய்லர் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் சாரோட ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன ரூமராக இருந்துச்சு. அண்ட் ரூமராக தான் இருந்துச்சு, மேக்ஸிமம் ரூமராக இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அந்த ரூமர் கரெக்டா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். இந்த மியூசிக்கு இன்னொரு அடிஷ்னல் வேல்யூவா என்ன அப்படின்னா, நம்ம இளையராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. சாங் கம்போஸ்ட் அரேஞ்ச் பை இளையராஜா சார். அதுக்கப்புறம் மியூசிக் டோட்டலாகவே வந்து இளையராஜா சார் தான் பண்ணியிருக்காங்க. டைலாக் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திபன் தேசிங்கு பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து சதீஷ்குமார் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் உள்ள சிஸ்டம் வந்து இளையராஜா சார் தான். இந்த படத்தோட ட்ரைலர் டியூரேஷன் வந்து 2 minutes. அதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 go. சார் இந்த ஆனா உங்க ஊர்ல தானே இருக்கு? நம்ம வேலூரோட அண்ணே. அந்த பாகனுக்கு உண்டான ஒரு அங்க வலிக்கும். ஓ ஒரு யானை பத்தன்னு சொன்னீங்களே? ஆமா, அத நான் பார்த்தப்பா. ஓ யானையா? எனக்கு என் பொண்டாட்டி வகுத்துல சுமக்காத புள்ள. எஸ், அது அவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். இளையராஜா சார் இந்த மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சச அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர். ஓ இவரா? KGF வில்லன். ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதே நம்பிக்கையை அவங்க கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டயலாக் சூப்பரா இருக்கு. உனக்கு யானை தவிர பர்சனலா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? சதீஷ்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. போட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. சில இடத்துல பிளெண்டா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஏய் இந்த பாட்டு தனக்கா சூப்பர் பாட்டு. எங்க அப்பா இங்க இருந்திருந்தா உன்னை நம்பி இருக்க உசுரை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரு. கேப்டன் ரூபர்ல உண்மைதான். Yes. Coming soon in theaters. Yes. இந்த சூப்பர் பாட்டு. இது வந்து நம்ம லப்பர் பந்து படத்துலையும் கேட்டோம். அங்கேயும் யூஸ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெத்து தினேஷ்க்கு யூஸ் பண்ணியிருந்த அந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லரில் அந்த பாட்டு அந்த லெவலுக்கு வந்து மேட்ச் ஆகலை. மேபி மற்ற சவுண்ட்ஸோடு சேர்த்து அந்த பாட்டும் வந்திருந்ததுன்னா நல்லாயிருக்கும். லிரிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த பாட்டு வந்து மேட்ச் ஆகலை. லிரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மேட்ச் ஆயிருந்தது. ஓகே, நல்லா இருக்கு, நல்ல அட்டெம்ப்ட், சூப்பராக இருக்கு. படத்தில் இதை தவிர்த்துட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு சின்னதாக ஒரு யோசனை. ஓகே, இந்த ட்ரெய்லர் இதை டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நல்ல படம் வரப்போகுது அப்படின்றது தான் தோணுது. அது ஏன் நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒருத்தங்க ஒரு ஃபேமஸான இடத்துல இருந்து இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஃபேமஸான இடத்துல இருந்து வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி அவங்களுக்கான அந்த ஸ்கிரீன் பிளேயையும் அந்த டயலாகையும் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல அது வந்து இல்லை. டயலாக்ஸ் வந்து ஆப்டா இருக்கு, ஏத்த மாதிரி இருக்கு, ஒண்ணுமே ஷார்ப்பா போய் இறங்குற மாதிரி இருக்கு. அந்த பாகன் அப்பான்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டைலாகா வந்து அது என் பொண்டாட்டி வயிற்றுல பிறக்காத என்னோட புள்ள அப்படின்னு இந்த யானையை சொல்றாங்க அப்படின்னா அது அந்த லெவலுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியிற ஒரு டைலாகா இருக்குது.
ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஏஐசியில் வந்து நம்ம கேப்டன் சாரை கொண்டு வந்த விதம் நல்லா இருக்குது. பட் அது வந்து படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக இருக்கிறத தாண்டி படத்தில் இன்னும் அதிகமாக வேலை செஞ்சுருந்தது அப்படின்னா, அது சரியான ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது இந்த பிளாட்டை வந்து இவங்க எங்கேயுமே வந்து ட்ராப் பண்ணல. இது வந்து இப்படி தான் அப்படின்றத வந்து கணிக்க விடலை. இன்னும் இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு தோணுது. ட்ரெய்லர் வரட்டும், இன்னொரு ட்ரெய்லர் வரட்டும், அதுக்கப்புறம் படம் வரட்டும், பார்க்கலாம். ஆஸ் அ ஹோலாக இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஹைப்பை வந்து செட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் நல்லா கரெக்டாக ஹிட் ஆச்சு, இதை வந்து ஒரு சரியான பாயிண்ட்டை பிடிச்சி பேசுது அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த படங்கள் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெய்லர் ஆஸ் அ ஹோலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இளையராஜா மியூசிக் ஆல்சோ, அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் எது பிடிச்சிருந்தது, பிடிக்கல, இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.